என்ன மாலா மேம் 10 டேஸ் லீவ் விட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப லேட்டாக வர்றாங்க போல இருக்கே. மேம் அங்கே பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பைக்கில் வர்ற மாதிரி தெரியுது. இங்கேயே ஸ்டாப் பண்ணி என்னன்னு கேட்கலாம் மேம். டே சிண்டு, பிரின்சிபல் மேம் நின்னுட்டு இருக்காங்கடா, பைக்கை இங்கே நிறுத்துடா. வாட் இஸ் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் யாரும் பைக்கில் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல. அப்படி இருந்தும் எதுக்காக நீங்கள் எல்லாரும் பைக்கில் வந்திருக்கீங்க? முதல்ல கீழே இறங்குங்க. மேம் எங்களை பஸ் டிரைவர் விட்டுட்டே போயிட்டாரு மேம். அதனால தான் மேம் வேறு வழி இல்லாமல் பைக் எடுத்துட்டு சீக்கிரம் வர வேண்டியதா போச்சு. நீங்கள் ஸ்கூலுக்கு நேரத்தில் கிளம்பியிருந்தீங்கன்னா எதுக்காக பஸ் டிரைவர் உங்களை விட்டுட்டு வர போகிறாரு? சிண்டு அண்ட் நான்சி முதல்ல கீழே இறங்குங்க. என்ன நான்சி, 10 நாள் கழிச்சு எக்ஸாம் வச்சாலும் நேரத்தில் எந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி வர முடியாதா? முதல்ல கீழே இறங்கி நில்லு. பண்டி மற்றவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? டே சிண்டு, என்னடா இது? எங்க மேம் இன்னைக்கு எக்ஸாம்னு சொல்றாங்க. நல்ல வேலை ரோஸ், ஸ்கூலுக்கு வந்துட்டோம். அங்க பாரு, நம்ம பிரின்சிபல் மேம் ஆனுவல் டேக்கு நேம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை பண்டி, நம்ம கஷ்டப்பட்டாவது ஸ்கூலுக்கு வந்தோம். குட் மார்னிங் மேம். மேம் இன்னைக்கு ஆனுவல் டேக்கு நேம் கலெக்ட் பண்றதா எங்க அம்மா சொன்னாங்க மேம். அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். வாட் இஸ் திஸ்? பைக்கில் வந்ததும் இல்லாமல் எக்ஸாம் அன்னைக்கு ஆனுவல் டே அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாலா மேம் இதெல்லாம்? நீங்கள் ஒன்று பண்ணுங்க மாலா மேம், இவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ திரும்பி போகும்போது வந்து பைக்கில் போகக்கூடாது, பேரண்ட்ஸ் தான் எடுத்துட்டு போகணும். ஏ புஷ்பா, அங்க பாத்தியா? எல்லாரும் ஆனுவல் டேக்கு நேம் கொடுத்துட்டு இருக்காங்க. போன வருஷம் மாதிரி நம்மளையும் விட்டு போறாங்க. சீக்கிரமா போ. டான்ஸ், சிங்கிங்னு எல்லா இடத்துக்கும் நான் நேம் கொடுக்க போறேன். ஐயோ பண்டி, இது தெரியாம நம்மளை பார்த்து புஷ்பா ரெட் வெல்வெட் கூட பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. நல்லா மாட்ட போறாங்க பண்டி. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நாங்கள் கூட இந்த டைம் ஆனுவல் டேல டான்ஸ் காம்படிஷன், சிங்கிங் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் மேம். புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட், நீங்கள் முதல்ல பைக்கில் இருந்து கீழே இறங்கி நில்லுங்க. இன்னைக்கு ஆனுவல் டேக்கு நேம் எல்லாம் எதுவும் கலெக்ட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருக்குது. சீக்கிரமாக எக்ஸாம் ஹாலுக்கு கிளம்பி போங்க. ப்ரேயர் எல்லாம் இன்னைக்கு எதுவும் இல்லை. ஐயோ ஏ ரெட் வெல்வெட், நான் அப்பவே சொன்னேன்ல, பிரின்சிபல் மேம் நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்க. பண்டியோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஆனுவல் டேன்னு சொல்லி நம்மள எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வர வச்சுட்டாங்கப்பா. கமான் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரா கிளாஸ் ரூமுக்கு போங்க. இன்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பீரியடே எக்ஸாம். ஏ பண்டி, உன்னால நான் இன்னைக்கு எக்ஸாம்ல மோசமான மார்க் வாங்க போறேன். புஷ்பா, அங்க என்ன பேச்சு வேண்டி இருக்கு? எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. பண்டி, நான்சி, ரோஸ், சிண்டு, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போறேன். நீங்க முதல்ல கிளாஸ் ரூமுக்கு போங்க. இன்னைக்கு எக்ஸாம்னு தெரிஞ்சதா நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கவே மாட்டேன் மேம். ஆனுவல் டேன்னு சொன்னதுனால தான் மேம் வந்தேன். ஐயோ சிண்டு, உண்மையை உளறிட்டான் பண்டி. வாட் இஸ் திஸ் சிண்டு? இன்னைக்கு உன்னோட கிளாஸுக்கு எக்ஸாம் இல்ல, அது கூட உனக்கு தெரியலையா? நீ முதல்ல கிளாஸ் ரூமுக்கு போ, மேம் வருவாங்க. ஹை அண்ணா, பாத்தீங்களா? எங்க கிளாஸுக்கெல்லாம் இன்னைக்கு எக்ஸாம் இல்ல, உங்க கிளாஸுக்கு தான் எக்ஸாம் இருக்கு. நான் கிளாஸுக்கு போக போறேன்னா. மை காட், எக்ஸாம்க்கு சுத்தமாவே படிக்கவே இல்ல. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. மேம் வேற நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஹாய் டிம்பிள், நீங்க எல்லாம் எக்ஸாம்க்கு படிச்சிட்டியா? மத்தவங்க எல்லாம் இன்னும் கிளாஸ்க்கு வரக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆகுதுன்னு தெரியலையே. ஹாய் லில்லி, நானும் எக்ஸாம்க்கு சுத்தமா படிக்கல. நீ கீழ இறங்கி உட்காரு. லில்லி, அங்க பாரு, ரோஸ் வந்துட்டு இருக்கா. ஹாய் ரோஸ். மை காட், பிரின்சிபல் மேமும் நம்ம கிளாஸ் மேமும் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க லில்லி. ஐயோ போச்சு. ரோஸ், லில்லி, நம்ம நல்லா மாட்டோம். இன்னைக்கு எக்ஸாம் தான்ப்பா. எங்க அம்மாவை நம்ம ஏமாத்த ட்ரை பண்ணோம்ல, அதனால எங்க அம்மா தான் அந்த மாதிரி சும்மா சொல்லிட்டாங்க போல இருக்கு ரோஸ். ஐயோ ஏ ரோஸ், காலையில எங்க வீட்டுக்கு வந்து இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம்னு சொன்னேன், போர்ட்ல மேக்ஸ் எக்ஸாம்னு போட்டிருக்கு. போச்சா? அப்ப நான் படிச்ச இங்கிலீஷ் எக்ஸாமும் இல்ல, நீ படிச்சுட்டு வந்திருக்கிற சயின்ஸ் எக்ஸாமும் இல்ல. இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் நமக்கு. ஓ மை காட், வாட் இஸ் திஸ் பண்டி? அப்படினா நான் மேக்ஸ் எக்ஸாம்க்கு ரிவைஸ் பண்ணனும். எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல தெரியுமா? லாஸ்ட் எக்ஸாமோட டைம் டேபிள் பார்த்து தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு 90க்கு மேல வாங்கிரணும் பண்டி. ஐயோ பண்டி, பாரு, நல்லா வந்து எக்ஸாம்ல மாட்டிக்கிட்டோம். மேம் வேற பைக்ல வந்ததுக்கு ரொம்ப கோவமா இருக்காங்க பண்டி நம்ம மேல. ஏ நான்சி, நம்ம பிரின்சிபல் மேம் பண்டியோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி எப்படி ஏமாத்திட்டாங்க பாத்தியா? இன்னைக்கு ஆனுவல் டேக்கு நேம் எல்லாம் கலெக்ட் பண்ண போறதில்ல, இன்னைக்கு எக்ஸாம் தான். நம்மள ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. ஏ புஷ்பா, இன்னும் உனக்கு விஷயம் புரியலையா? ஏமாத்தினது பண்டியோட அம்மா தான். ஏ பண்டி, நீ உங்க அம்மாவை ஏமாத்தலாம்னு நினைச்ச, பேக் காணும் அது இதுன்னு. உங்க அம்மா பாத்தியா நம்மளை எப்படி சொல்லி வந்து ஸ்கூலுக்கு வர வச்சுட்டாங்கன்னு. இதுக்கு தான் சொல்றது பண்டி, அம்மாவை எல்லாம் ஏமாத்த ட்ரை பண்ண கூடாதுன்னு. இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆமா நான்சி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேக் காணோம் ஸ்கூலுக்கு லீவ் போடலான்னு பிளான் பண்ணோம்ல, அதை எங்க அம்மா தெரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் எங்க அம்மா ஒரு பிளான் போட்டு நம்மள எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. பண்டி அண்ட் நான்சி, நம்ம கிளாஸ் மேம் வந்துட்டாங்க, பேசாதீங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னது பண்டி நான்சி, உங்ககிட்ட இருந்து நான் இந்த பிஹேவியர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸ்கூலுக்கு சைக்கிளில் வரணும் இல்லை பஸ்ஸில் வரணும்னு தானே சொல்லியிருக்கோம். எதுக்காக நீங்கள் எல்லாரும் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? அதுவும் இன்னைக்கு எக்ஸாம்னு தெரியும், அப்படி இருந்தும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. மேம் அது வந்து மேம் ஆக்சுவலி நாங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் மேம், படிச்சுட்டே இருந்ததால. அதனால தான் மேம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு வந்தோம். உங்கள் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணியாச்சு, பிரின்சிபல் மேமே டேரெக்டாக பேசிட்டாங்க. நீங்கள் எல்லோரும் காலையில் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிங்களாமே, அதனால தான் உங்கள் அம்மாவுக்கு வேறு வழி இல்லாமல் ஆனுவல் டேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க.
ஐயோ போச்சு, வீட்டுக்கு வேற ஃபோன் பண்ணிட்டாங்களா? எங்க அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனா சாயந்தரம் போனா நல்லா திட்டுவாங்க நான்சி. போச்சுப்பா, இப்போ என்ன பண்றதுனே தெரியல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஒரு டெஸ்க்ல 2 பேர் தானே உட்காந்துருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் ஷீட் தரப்போறேன். எல்லாரும் உங்க நேம் அண்ட் ரோல் நம்பர் எழுதணும். லாஸ்ட் டைம் மாதிரி யாரும் காப்பி பண்ணக்கூடாது. காப்பி பண்ணீங்கன்னா கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவேன். ஓகே? ஓகே மேம். வெரி குட். இந்த நான்சி, புஷ்பா ஆன்சர் ஷீட் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஷீட் கொடுத்த உடனே 10 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து கொஷின் பேப்பர் கொடுப்பேன். எல்லாரும் கொஷின் பேப்பரை ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு ரீட் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால் பிகினிங்லேயே கேட்டுக்கோங்க. ஓகே, எல்லாரும் நேம் அண்ட் ரோல் நம்பரை எழுதிட்டீங்களா? மேம், நாங்கள் எல்லாரும் நேம் அண்ட் ரோல் நம்பரை எழுதிட்டோம் மேம். என்ன புஷ்பா, நீ மட்டும் எழுதலையா? மேம், அது வந்து நான் பென்சில் பாக்ஸை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மேம். என்கிட்ட பென்சில் இல்லை மேம். எக்ஸாமுக்கு வரும்போது பென்சில் எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாமா? எக்ஸாம் அன்னைக்கு கூட அடுத்தவங்க கிட்ட கேட்பீங்களா? இது ரொம்ப மோசம். நான்சி, யாராவது உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பென்சில் இருந்தால் புஷ்பா கொடுங்க. ஹை நான்சி, இது என்னது, கிளிட்டர் பென்சிலா? ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க வாங்கின நான்சி? எனக்கும் வாங்கி தரியா? ஏ புஷ்பா, எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, பேசுனீனா மேம் நல்லா திட்டுவாங்க புஷ்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். இதை பாஸ் பண்ண பண்டி பின்னாடி ரோக்கு பாஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நல்லா கொஷின் பேப்பரை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிக்கலாம். மேம், எவ்வளோ நேரம் மேம் எக்ஸாம் டைம்? எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் 2.5 hours டைம் இருக்குது. ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் நவ். யாரும் காப்பி பண்ணக்கூடாதுமா. காப்பி பண்ணீங்கன்னா நான் டேரெக்டாக பிரின்சிபல் ரூம்க்கு அனுப்பிச்சிடுவேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன தான் கேட்கணும். ஏ நான்சி, நீ பண்டி ரோஸ் எல்லாரும் ஒண்ணுமே படிக்கலன்னு சொன்னீங்க. இப்ப பாட்டுக்கு நீங்க பாட்டுக்கு கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படின்னா போய் தானே சொல்லியிருக்கீங்க, நல்லா படிச்சிட்டீங்க. ஏ புஷ்பா, கிளாஸ்ல கவனிச்சதே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்ல, அதைத்தான் எழுதிட்டு இருக்கேன். ரோஸ் எல்லாம் நம்மள மாதிரி லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவ கிடையாது, முன்னாடியே படிச்சு வச்சிருப்பா. புஷ்பா, நான்சி, கெட் அப். எக்ஸாம் டைம்ல என்ன பேச்சு வேண்டி இருக்கு? புஷ்பா, என்ன வேணும் உனக்கு? மேம், அது வந்து எனக்கு வந்து क्वेश्चन பேப்பர்ல ஒரு டவுட் இருக்கு மேம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டவுட் இருந்தால் என்கிட்ட தான் கேட்கணும், நான்சி கிட்ட கேட்கக்கூடாதுன்னு. என்ன டவுட் உனக்கு? மேம், அது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பிரைம் நம்பர் கேட்டிருக்கீங்க மேம். பிரைம் நம்பர்னா என்ன மேம்? அதான் மேம். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் தெரியும் மேம், பிரைம் நம்பர் மறந்து போச்சு மேம். கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்தால் தான் உன்னை என்கிட்ட கேட்க சொன்னேன். ஆன்சர் தெரியலனா ஒன்றும் பண்ண முடியாது. நீ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வரலைன்னா பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுது. மற்றபடி யார்கிட்டயும் பேசாத, உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், போர்டுல வந்து டேட் தப்பா போட்டுருக்கு மேம். இன்னைக்கு ஜான் 3 தானே மேம், ஆனா போர்டுல வந்து யாரோ ஜான் 2 எழுதியிருக்காங்க மேம். ஓ, போர்டில் ஜான் 2 எழுதியிருக்காங்களா? யார் எழுதுனாங்கன்னு தெரியல. அது ஒன்றும் பரவாயில்லம்மா, நீ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கீழே உட்காந்து எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகே மேம், தேங்க் யூ மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஐ ஹேவ் a doubt in the question paper மேம். மே ஐ ஆஸ்க் மேம்? என்ன லில்லி, என்ன டவுட் இருக்கு கொஷின் பேப்பரில்? கேளுமா. மேம், செகண்ட் क्वेश्चनல ஆட் நம்பரை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷன்ஸ்மே ஈவன் நம்பர் தான் மேம் இருக்கு. செகண்ட் கொஷினா? ஓ மை காட், ஆமாம். என்னது இது? உங்கள் மேக்ஸ் மேம் தானே வந்து கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க. மேம், அப்படின்னா நாங்கள் வந்து ஆப்ஷன் டின்னு போட்டு ஏதாவது ஒரு ஈவன் நம்பர் போட்டுட்டுமா மேம்? நோ நோ நோ, யூஸ்வலாக கொஷின் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த கொஷினுக்கு எல்லாத்துக்குமே மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் யாரும் செகண்ட் கொஷின் ஆன்சர் பண்ண வேண்டாம். ஓகே? ஏ நான்சி, அப்படின்னா நான் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருக்கேன், அது தப்பாப்பா? ஏ புஷ்பா, இப்போ மேம் சொன்னது கேட்டே இல்லை. கொஷினே தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஆப்ஷன் பியா சியான்னு கேட்டுட்டு இருக்க. நான் தெரியாம வந்து உங்ககிட்ட உட்காந்துட்டேன் புஷ்பா. ஏ நான்சி, நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், என்னோட கொஷின் பேப்பரை காணோம். நீ பாத்தியா நான்சி? மை காட், நான்சி அண்ட் புஷ்பா 2 பேர்த்துக்கு எக்ஸாம் எழுத வேண்டாம், அப்படித்தானே? அங்கே ரொம்ப நேரமாக 2 பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? 2 பேர் முதல்ல எந்திரிங்க. மேம், அது வந்து என்னோட கொஷின் பேப்பரை ரொம்ப நேரமா காணோம் மேம். மேம், எனக்கு தெரிஞ்சு நான்சி தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் மேம், அதான் மேம் கேட்டுட்டு இருந்தேன். வாட் இஸ் திஸ் புஷ்பா? உன்னோட கொஷின் பேப்பர் 5 மினிட்ஸாக கீழே தான் இருக்குது. கொஷின் பேப்பர் கீழே விழுந்தது கூட தெரியாமல் அப்படி நீ என்ன எக்ஸாம் எழுதிட்டு இருக்க? நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நான்சியா. நீ ஒன்று பண்ணு, டெஸ்கில் உட்காந்து எழுதாத, கீழே உட்காந்து எக்ஸாம் எழுது. ஓகே மேம், ஐ எம் வெரி சாரி மேம். ஐயோ, இது எப்போ கீழே விழுந்துச்சுன்னு தெரியலையே. டிம்பிள், ஹேண்ட் ரைட்டிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். லில்லி, ஃபாஸ்ட்டாக எழுதுமா, இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. வாட் இஸ் திஸ் ரோஸ்? ரொம்ப யோசிக்க வேண்டாம், தெரிஞ்சதை எழுதுங்க. பண்டி எப்போவுமே எந்த எக்ஸாமுக்கும் அடிஷனல் ஷீட் வாங்குறதே இல்லை, மெயின் ஷீட்லேயே எக்ஸாம் முடிச்சிடுற, அப்படித்தானே? லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். திரும்பவும் ஒரு கொஷின் பேப்பர் பார்த்துருங்க. ஏதாவது பின்னாடி எழுதலான்னு வச்சுருந்தீங்கன்னா முடிச்சிடுங்க. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், என்னோட எரேசரை காணோம் மேம், நான்சி கிட்ட வாங்கிக்கலாமா மேம்? வாட் இஸ் திஸ் புஷ்பா? பென்சில், எரேசர் எதுவுமே கொண்டு வரலையா? அதெல்லாம் வாங்க வேண்டாம், நீ ஜஸ்ட் அடிச்சுட்டு அடுத்த கொஷின் எழுது. இன்னும் 5 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. நான்சி, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். அடிச்சு எழுதிக்கிட்டு இருக்க. அடிக்காமல் எழுதினா தான் நல்ல மார்க்ஸ் வரும். மேம், அது வந்து நான் தப்பாக போட்டுட்டேன் மேம், அதனால தான் மேம் அடிச்சுட்டு எழுதியிருக்கேன். லாஸ்ட் 3 மினிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பெல் அடிக்க போகுது. பெல் அடிச்சதுக்கப்புறம் யாரும் எக்ஸ்ட்ரா டைம் கேட்கக்கூடாது. பேசாமல் ஆன்சர் ஷீட் கொடுத்துடணும். ஓகே? ஐயோ போச்சு, 1 மார்க்கெல்லாம் கடைசியாக எழுதலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே பெல் அடிச்சிருச்சு. டைம் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் ஆன்சர் ஷீட்டை கொடுத்துருங்க. நானே உங்கள் பிளேஸ்க்கு வருவேன், நீங்கள் யாரும் எந்திரிக்க வேண்டாம்.
பண்டி, ரோஸ் கொடுங்கம்மா. எழுதின வரைக்கும் போது கொடுங்க. மேம் ஒரு 5 மினிட்ஸ் கிடைக்குமா மேம்? நோ நோ நோ, நான் தான் சொன்னேன்ல டைம் வேஸ்ட் பண்ணாமல் எழுதுங்கன்னு. யாருக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கிடையாது. நான்சி அண்ட் புஷ்பா ஆன்சர் ஷீட் கொடுங்க. மேம் ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்குறீங்களா மேம் ப்ளீஸ் மேம்? எக்ஸாம் நடக்க ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தா இப்போ 10 மினிட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். யாருக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல. எழுதின வரைக்கும் போது கொடு. ச்சே, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம். ஏ பண்டி, எப்படி பண்டி பண்ணுன? நான் ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பீரியட் மேம் வர வரைக்கும் யாரும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணணும்னா பிளேஸில் உட்காந்துட்டே பண்ணுங்க. மேம் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிச்சுன்னா ஆனுவல் டே நடக்க போகுதா மேம்? நேம் கலெக்ட் பண்ண போறீங்களா மேம்? ஆனுவல் டே எல்லாம் அடுத்த மாதம் தாம்மா வருது. எதுக்காக திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? ஆனுவல் டே எப்பவுமே ஃபெப் மந்தில் தானே வரும். பண்டி, அடுத்த மாசம் தான் ஆனுவல் டேயா?